ஜெய் சத்குருநாதா. ராதே கிருஷ்ணா. ராதை கிருஷ்ணருடைய அனுகிரகத்தினால இப்போ நீங்கள் பார்க்க போகிற இடம் ரொம்ப முக்கியத்துவமானது. இந்த இடங்களெல்லாம் பார்க்கறது அப்படின்றது கிடைக்காது. இப்போ அடியின் ஒரு பக்கம் ஒரு குளத்தை காட்டுறேன்னா மறுபக்கம் இன்னொரு குளம் இருக்குது. இந்த குளத்தினுடைய பேர் ராதா குண்ட், ராதையினுடைய குளம். ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய குளமானது ஷியாம் குண்டு, அதாவது கிருஷ்ணருடைய குலம். ஏன் இதுக்கு ராதா குண்டு ஷியாம் குண்டுன்னு பேர் வந்துச்சு அப்படின்னா, ராதையும் கிருஷ்ணனும் இந்த பூலோகத்தில் வாழும் பொழுது அரிஷ்டாசுரன் சொல்லக்கூடிய அசுரன், கோவர்த்தன மலைக்கு கீழே அரிட்டான்ற கிராமத்தில் அரிஷ்டாசுரன் தோறு குளம் இருக்குது பாருங்கள். முன்னாடி ஒரு குளம் காட்டின ஒரு குளம் இருக்குது. ஸோ இதுக்கு கீழே அந்த அரிஷ்டாசுரன் வதம் செய்யப்பட்டது. யார் வதம் செஞ்சார்னா கிருஷ்ணர் தான் வதம் செஞ்சார். அப்போ ராதை கோபியர்கள், டே கிருஷ்ணா என்னெல்லாம் தொடாதரா, நீ அவனை கொன்னுட்ட, பாவமாயிட்டு, நீ இதுதான் பிராயச்சித்தம் தேடணும் அப்படின்னு சொல்லி, நீ ஒரு புண்ணிய நதியில் முழுகினாதான் உனக்கு அந்த பாவம் போகும்னு சொன்ன உடனே கிருஷ்ணர் பகவான் என்ன பண்ணுவார்னா, தன்னுடைய திருவடியை இந்த பூமியில் இந்த இடத்துல அழுத்தும் பொழுது ஒரு குண்டம், ஒரு அழகான குளம் ஒன்று உருவாச்சு. அந்த குளம் தான் ஷியாம் குண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. பதிலுக்கு ஒன்னால தான் முடியுமா, எங்களாலேயும் முடியும்னு சொல்லி ராதையானவள் என்ன பண்ணுவாள் அப்படின்னா, கோபியர்களுடைய கையில் உள்ள வளையல், ராதையினுடைய வளையல் எல்லாரும் சேர்ந்து இந்த இடத்த பூமியை லைட்டாக கிழிப்பாங்களாம். ஒரு குளம் உருவாச்சான். ஸோ ராதா குண்டு ஷியாம் குண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய மகத்துவமான குளங்கள் உருவாகின. ஆனால் காலப்போக்கில் இந்த ரெண்டு குளங்களுமே காணாமல் போகக்கூடிய நிலைக்கு ஆயிட்டு. அப்பேற்பட்ட இந்த குண்டு, ராதா குண்டு ஷியாம் குண்ட் நமக்கு கிடைக்கிறதுக்கு ஆதாரமாக இருந்தது யாருன்னா, அதே கிருஷ்ணருடைய அவதாரமான சைத்தன்ய மகாபிரபு தான். ஸோ அப்பேற்பட்ட ஜலத்தை அடியன் கையில் எடுத்து உங்கள் எல்லாருக்காகவும், உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்காகவும், முன்னோர்களுக்காகவும், சந்ததிகளுக்காகவும், எல்லாருக்காகவும் பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த ராதா குண்டலையும் கிருஷ்ண குண்டலையும் சுவாமி பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த தீர்த்தத்தை அர்ப்பணிக்கிறேன். கண்ணனுடைய திருவடிகளுக்கே, ராதையினுடைய திருவடிகளுக்கே. உங்கள் எல்லாருடைய பிரார்த்தனைகளும் முன்னோர்களுக்கான வேண்டுதல்களும் அனைத்தும் நிறைவேறி எல்லாமல்ல பிரேமபூர்வமான அன்பே வடிவான ராதை மற்றும் கிருஷ்ணனுடைய அனுகிரகத்தோட, குருநாதருடைய பரம அனுகிரகம் கிடைச்சதுனால இந்த பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. ஆகையினால எல்லாம் வல்ல சத்குருநாதருடைய அனுகிரகமும், ராதையினுடைய அனுகிரகமும், கிருஷ்ணருடைய அனுகிரகமும் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய ஒத்தொத்தருக்கும் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி பிரார்த்திக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பதிவை உங்களுக்கு தெரிந்த எல்லா பக்தாளுக்கும் அனுப்பி வைங்க. அந்த கிருபையானது எல்லாருக்கும் கிடைக்கட்டும். ராதே கிருஷ்ணா.